வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் வக்கரகதியில் இருந்த புதனாய் இருந்தாலும் மனதிலே அனைத்து விதமான குழப்பங்களையும் புத்தி சில விஷயத்தில் சிரமம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரலாம். உடல் வியாதிகள் வருவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தன்மையினாலே வெளிநாடு வர்த்தக தொடர்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பிரயாணங்கள் போன்றவைகளில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். தன் பார்வையாலே உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் மண், மனை, வாகனம் போன்ற இடத்திலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் 6ஆம் இடம் என்ற இடத்தை பார்ப்பதனாலே வம்பு வழக்குகள் போன்ற இடத்திலே சாதகமான முடிவுகளையும் பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பதனாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையை குருவின் அருளாலே கிடைத்துவிடும். சனி பகவான் தன்னுடைய பார்வையாலே 12ஆம் இடமான ரிஷபராசியை பார்ப்பது உங்கள் ராசியினுடைய பார்க்கும்போது அது 11ஆவது இடமா அமைந்துவிடும். அந்த இடத்துல பார்க்கிறதுனாலே லாபத்தை பெற்று தருவதற்கான கூடுதல் உழைப்புகளை நீங்கள் போட்டால் போதும். இன்புட் நிறைய இருந்தால் அவுட்புட் நிறைய இருக்கும், அவ்வளோதான் லாஜிக் பிஹைண்ட். அதனால் 9ஆம் இடத்துலேருந்து 11 பார்க்குறாரு. தன்னுடைய பார்வை நேரடியாக 3ஆம் இடமான செவ்வாய் இடத்தையும் பார்க்கிறார். அதனாலே 3, 9 தொடர்பு அப்படின்னு சொல்லும்போதும் 3, 9, 11 தொடர்பு அப்படின்னு சொல்லும்போதும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்காக அமையும். காமத்திரிகோணங்கள் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு லாபத்தை பெற்று தருவதாகும். எதுவும் இஷ்டப்பட்டு உள்ளார போந்துடக்கூடாது. கொஞ்சம் அவசரப்படாமல் அமைதியாக பார்த்து இது நமக்கு தேவையானு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை பெறும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வாரம் சூப்பராக இருக்கும். துர்கா அஷ்டமியின் போது துர்கையை வழிபடுவது கூடுதல் சிறப்பை பெற்றுத்தரும். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன்.